நற்பவி நலம் பெறுவோம் வளம் பெறுவோம். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கும் சப்ஸ்கிரைப் செய்த சொந்தங்களுக்கும் சேர்வராகினி அறக்கட்டளின் சார்பாக பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். இந்த காணொலியில் நாம் காணவிருப்பது திரும்பி பார்க்க உதவும் சின்ன வெங்காயம். அதாவது சென்னை பக்கம்லாம் சாம்பார் வெங்காயம் சொல்லுவீங்களே, அதுதான். சிறிய உள்ளின்னு சொல்லுவாங்க மலையாளத்தில். சின்ன வெங்காயம், நாட்டு வெங்காயம். ஏன்னா அது திரும்பி பார்க்க உதவும் சின்ன வெங்காயம் என்ன அர்த்தம் சொல்கிறேன். இதை பற்றி ஏற்கனவே நான் ஒரு டைம் ஒரு பதிவு போட்டிருந்தேன். சின்ன வெங்காயத்தை நிறைய பேர் சாப்பிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டு பயன் பெற்றுருக்குறாங்க. இதில் இன்னொரு டைம் அதை வேறு மாதிரி சில கருத்துக்களை சொல்கிறேன். காலையில் எழுந்த உடனே பார்த்திங்கன்னா எம்டி ஸ்டமக்கில் கொஞ்சமாக ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. குடிச்சிட்டு சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சிட்டு ஒரு ஆரம்பத்தில் ஒரு 2 சாப்பிடுங்க ஒரு நாள். மறுநாள் 2ங்கிறது 3, 4, 5, 6 வெங்காயம் வரைக்கும் சாப்பிட்லாம். அப்போ டெய்லி 5லேருந்து 6 வெங்காயம் எம்டி ஸ்டமக்கில் நல்லா கடித்து மென்று முழுங்குங்க. இது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா முதல்ல என்ன குணமாகும் அப்படின்னா, உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்குகள், விஷங்கள்லாம் உங்களை விட்டு வெளியே போகும். நிறைய உடம்பில் உள்ள டெபாசிட்ஸ் நிறையா இருக்கும். அது வயிற்றுலேருந்து குடல்லேருந்து கீழே ஆனஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய உள்ளுக்குள்ளே அந்த கொழுப்பு எல்லாமே அந்த மலைக்குரலை விட்டு வெளியே தள்ள முடியாமல் சிலது உள்ளே அப்படியே ஸ்டாங்கட் ஆகிருக்கும். அதெல்லாமே இது சாப்பிடும்போது இந்த சாறு, சின்ன வெங்காய சாறு உள்ளே போய் என்ன செய்யணும்னா நல்லா இலக்கி விட்டு வெளியே அனுப்பிச்சிடும். அப்போது இப்போ நம்ம ஒரு காருக்கோ பைக்குக்கோ ஒரு அந்த சைலன்சரை க்ளீன் பண்ண என்ன ஆகும்? நல்ல பிக்கப் இருக்கும். அதே நேரத்தில் நல்ல இன்ஜின் மைலேஜ் வரும் இல்லையா? காரணம் அந்த கார்பன் செட்டிங்கை க்ளீன் பண்ணிடுறோம். அதே போல் தான் உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அந்த எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கொடுக்கும். நம்பர் 1. நம்பர் 2, அந்த சின்ன வெங்காயத்தை நிறைய அந்த முட்டி வலி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? சின்ன வெங்காயத்தை எடுத்து அம்மியில் நல்லா நசுக்கி 2ஓ 3ஓ எடுத்து முட்டி வலி இருக்கிற பக்கத்தில் அதை வச்சு ஒரு பாலித்தீன் பேப்பர் போட்டு ஒரு கட்டு போடுங்க. கட்டி ஒரு மணி நேரம் கழித்து அதை கட்டை அவுத்து போட்டுருங்க. போட்டுட்டு அப்புறம் வெந்நீரில், உப்பு கலந்த வெந்நீரில் துணியை முக்கி எடுத்து உங்கள் கால் பொறுக்கும் சூட்டுக்கு அதை உத்தரம் கொடுங்க. 2 காலுக்குமே நீங்கள் கொடுக்கலாம், முட்டிக்கு. இது நீங்கள் கொடுக்க 2-3 நாட்களில் தீராத முட்டி வலியும் தீர்ந்துடும். ஏன்னா காலில் இருக்கக்கூடிய அந்த முட்டி வலியை குணப்படுத்துறதுக்கும் சின்ன வெங்காயத்துடைய அந்த சாறு பயன்படுகிறது. அது இல்லாமல் அப்புறம் நம்ம தலைக்கு குளிக்கிறோம் இல்லையா? குளிக்கும்போது சீக்கா பொடி இருக்கு இல்லையா? சீக்கா பொடி போட்டு குளித்தோம்னா அது கூட சின்ன வெங்காயத்தை பச்சையாக இருக்கு இல்லையா? அதை 2 வெட்டி நல்லா மிக்சியில் ஒரு ஓட்டி அதை எடுத்து அந்த சீக்கா பொடியோடு மிக்ஸ் பண்ணி தலையில் தேய்ச்சி குளித்தோம்னா என்னாகும்? தலைமுடி அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். தலையில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். பொடுகு இருந்தாலும் பொடுகு வராது. எல்லாத்துக்கும் மேலே தலை மூலியமாக நமக்கு அந்த சில்னஸ், அதாவது பாடி கூலிங் ஆகும். தலைக்கு அந்த சின்ன வெங்காயத்தை தேய்ச்சி குளிக்கிறதுனால இத்தனை விஷயங்கள் தலைக்கு நமக்கு கிடைக்கிது. இப்போ இப்பேற்பட்ட சின்னதாக இருக்கக்கூடிய வெங்காயம் இருந்தாலும் திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு அழகு வந்துடும் நமக்கு தலையில். இப்போ தலையில் முடி அழகாக இருந்தாலே போதுமே. மனிதனுக்கு அழகே தலைமுடி தானே. ஸோ அதை நிறைய பேர் அது இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த இருக்கிற முடியை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த சின்ன வெங்காயத்தை ட்ரீட்மெண்ட், சின்ன வெங்காயத்தை நான் சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் தலைமுடி, அதாவது உங்களுடைய கேசம் கருப்பாக என்னன்னு நான் சொல்ல விரும்பலை, இருக்கிற அந்த முடியுடைய ஷேடு ஷைனிங்காக இருக்கும். சரிங்களா? அதுவும் இல்லாமல் உங்கள் தலை மூளை உள்ளே இருக்கக்கூடிய தலைக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸும் நார்மலாக இருக்கும். அது கூலிங் ஆகிடும். பாடி கூல் ஆகிடும். இவ்வளோ விஷயம் அதில் இருக்குது. ஸோ சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய இவ்வளோ விஷயங்களை நம்ம தெரியாமல் உட்காந்துருக்கோம். சரியா? அது வாங்கி அதை நம்ம அவிச்சு சாப்பிட்றதுங்கிறது செகண்டரி தான். அதை நீங்கள் தண்ணியில் வேக வச்சா அது பப்பரெல்லாம் போயிடும். முடிஞ்ச வரைக்கும் அதை அப்படியே நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை சலாட் மாதிரி கூட நீங்கள் பச்சை அதை சின்னதாக வெட்டி போட்டு அதில் பெப்பர் சால்ட்டு போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம். பச்சை கறின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். ஸோ எதையுமே வேக வைக்காமல் சாப்பிட்டிங்கன்னா 100 மார்க், வேக வச்சு சாப்பிட்டிங்கன்னா வெறும் 50 மார்க் தான். அதனால் சின்ன வெங்காயத்தை நாம் என்ன பண்ணணும்? தைரியமாக சாப்பிட்லாம். இது 4 நட்சத்திரம் 4 கிழமை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்வளோக்கெவ்வளோ நம்ம உடம்புல சாப்பிட்றோமோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. எல்லாத்துக்கு மேலே வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த அசிடிட்டி, மெயினாக சில பேருக்கு வயிற்றில் கட்டியிருக்கும், அது எல்லாமே என்ன பண்ணும்? கிளியர் பண்ணி கொடுக்கும். அந்தளவுக்கு அந்த
மகத்துவமான ஒரு சின்ன வெங்காயம். அதில் இருக்கக்கூடிய அதோடைய சாற்றுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நிறைய பேருக்கு வஞ்சகமால கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜாண்டிஸ்க்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னா அதை நீக்கிறதுக்கு. ஏன்னா அதை ரெகுலராக நம்ம சின்ன வெங்காயத்தை பச்சையாக சாப்பிட்றவங்களுக்கு ஜாண்டிஸ் வராது. இவ்வளோ விஷயம் இருக்குங்க சாமி. அதனால் சின்ன வெங்காயத்தை, சாம்பார் வெங்காயத்தை போற்றி மதித்து விரும்பி வாங்கி அதை நாம் மனதார சாப்பிட்டோம்னால் நமக்கு உண்டான பலன் கொடானு கோடி. தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன், தெரியாமல் என்ன தனியாக இருக்கும். நான் ஆறாத புண்ணு இருக்குது உடம்புல, ஏதாவது சின்ன புண்ணாகி போச்சு அப்படின்னா உடனே சின்ன வெங்காய சாரை எடுத்து மேலே ஊற்றிங்கன்னா உடனே அது பட்டு போயிடும், காஞ்சிரும். சரிங்களா? அது மாதிரி ரொம்ப நாளாக ஆறாமல் இருக்கும் அந்த புண்ணு, அது கூட நீங்கள் இந்த சின்ன வெங்காயத்தை அரைச்சி போட்டிங்கன்னா என்ன ஆகும், அந்த சாறு படப்பட எரிச்சல் ஆகும். ஆனால் எரிச்சல் ஆனாலே புண்ணில் வந்து மருந்து போடும்போது எரிச்சல் ஆச்சுன்னா புண்ணு உங்களுக்கு ஆறுறதுக்கு ரெடியாச்சுன்னு அர்த்தம். எரிச்சல் இல்லைன்னா என்ன, புண்ணு செப்டிக் ஆகி போச்சுன்னு அர்த்தம். அதனால் இந்த எரிச்சல் என்ற ஒரு உணர்வு குணமாக்குகிறது என்று அர்த்தம். ஆகவே தான் சின்ன வெங்காயத்தை உரிக்கும் பொழுதே கண் எரியும் திருன்னு. கண் எரிஞ்சால் நல்லதா? கண்டிப்பாக நல்லது. கண்ணில் இருக்கிற அழுக்கு, தேவையில்லாத அழுக்கெல்லாம் கண்ணீராக வெளியே வருது. ஒன்று அழுதாக வரும், இல்லைன்னா சின்ன வெங்காயம் உரித்தா அதில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் வந்து கண்ணில் பட்டு கண்ணில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வெளியே கொண்டு வந்துடும். இதுதான் இதோடைய சிறப்பான ஒரு குணம், இதோடைய ஒரு தார்ப்பாரியமும் இதுதான். ஆகவே சின்ன வெங்காயத்தை பயன்படுத்தி உடல்நலம் பேணுவீர். மீண்டும் சந்திப்போம். சாய்ராம்.